ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப், அப்புறம் வந்து நம்மளோட ஹேர் ஃபால்க்கு, அப்புறம் இந்த செம்பட்டியாக இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பிலை வந்து நல்லா உங்களுக்கு தெரியும், முடி நல்லா கருகருன்னு வரும். செம்பட்டியாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா இது வந்து நல்லா ஒரு ரெக்கவர் பண்ணும். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. இது வந்து எதுக்குன்னா, கொஞ்சம் முடி வந்து கொஞ்சம் சில்கியாக கொஞ்சம் வளன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முடியும் நல்லா கருகருன்னு இருக்கும் செம்பருத்தி இலை. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா, டேண்ட்ரஃப்க்கு இது வந்து நல்லாவே ஒரு ரெமடின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் வந்து நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் வந்து டேண்ட்ரஃப்க்கு இதாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் கத்தாழை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கத்தாழை குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம குளிர்ச்சியான ஐட்டம் தான் சேர்த்துருக்கோம். வெந்தயம், சின்ன வெங்காயம் எல்லாமே குளிர்ச்சியான ஐட்டம்ங்கிறனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வளன்னு இருக்கும். கொஞ்சம் கையிலலாம் ஒட்டாது, நல்லாவே இருக்கும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமாக உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் கையில். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே கூடாது. எதுக்காகனா, இது வந்து ஆல்ரெடி கூலிங்கான ஐட்டம் தான் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப கோல்டு இந்த மாதிரி ஏதாவது வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா ஸ்கால்ஃபு, அப்புறம் முடி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது போகவே போகாது. 1 டேக்கு மறுபடியும் 2ஆவது நாள் நீங்கள் தலை குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் இது போகாது. நல்லா வாஷ் பண்ணிட்டு செகண்ட் டே கொஞ்சம் ஷாம்பு, மைல்டான ஷாம்பு ஏதாவது வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். இதை வந்து மந்த்லி வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஹேர் ஃபால், அப்புறம் இந்த செம்பட்டையாக இருக்கிறது, இது எல்லாமே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ.